வணக்கம் நண்பர்களே, மாறன் வீரா சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல சூர்யாவின் லாக்கெட்ட நம்ம மாறன் கையில சிக்கிடுச்சு. அதை எடுத்து வச்சு பாக்குறாங்க. இது பழக்கப்பட்ட லாக்கெட் மாதிரி இருக்கு. இது யாரோ நமக்கு நெருங்கினவங்க போட்டது மாதிரி இருக்கு. இத பாரு அப்படின்னு நம்ம வீரா கையில கொடுக்க, நம்ம வீராவும் நானும் எங்கேயோ பார்த்தது மாதிரி தான் ஞாபகம் அப்படின்னு சொன்னாரோ. அடடா, இது மாறன் கண்டுபிடிச்சிறாங்க. இது வேற யாரோடது இல்ல, இது சூர்யாவுடையது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்ப சூர்யா இந்த இடத்துக்கு வந்திருக்கானா, விஜய கொண்டு போட்டது அவனா இருக்குமோ? எனக்கு இந்த சூர்யா பையன் மேல ஆரம்பத்துல இருந்தே எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு வீரா கிட்ட சொல்றாங்க. அவன் நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நல்லவன் இல்ல, வேணா உங்ககிட்ட நடிக்கலாம், அவனோட உண்மையான குணம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மாறன் சொல்ல நேரம் நம்ம வீரா எனக்கும் அப்படியாதான் தோணுது. ஏன்னா அவன் அன்னைக்கு அழகா பிருந்தா கண்மணி இவங்களெல்லாம் உண்மை அவங்க வாயிலிருந்தே வரும்படியா இருக்கிறதுக்காக அழகா ஒரு ரீலை கோர்த்து விட்டு சூப்பரா ஒரு கதையை சொன்னான். அந்த கதையை கேட்ட நேரமே எனக்கு டவுட் நிச்சயமா கண்டிப்பா இதுக்கு பின்னணியில சூர்யா இருக்க வாய்ப்பு இருக்கு மாறா அப்படின்னு சொல்லுறாங்க. ஏன்னா ஒரு ஒருத்தையும் ஒரு பையன் ஒரு லவரை ஒரு பொண்ணை லவ் பண்ணுனா அதை அக்கா தங்கச்சி 3 பேரும் சேர்ந்து அடிச்சு அந்த பையனை கொன்னதாட்டு சூப்பர் கதையை கெட்டி விட்டா. அப்படி பக்கன்னு நேரம் இது வேணும்னே நம்மளை மாட்டி விடுறதுக்காண்டி சூர்யா பண்ணின சதியோ அப்படின்னு அந்த இடத்துல நினைக்க வைக்குது அவங்களுக்கு ஒரு சிந்தனை. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த சூர்யாவை கண்காணிக்க ஆரம்பிக்கணும். சூர்யாவின் தொலியை உரிச்சா உண்மை ஆட்டம்பட்டிக்கா வெளியே வரான் அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம்தான். யாரு நம்ம விஜய கொன்னு இந்த மாந்தோப்புல போட்டிருப்பாங்க. இந்த மாந்தோப்புல தான் அவளோட பாடி கடந்துச்சு அப்படின்னு நம்ம வீராவை கூட்டி கொண்டு அலசி ஆராயிறாங்க மாறன். அந்த நேரம் தான் சந்திரலேகா அதிகாரி அங்க வராங்க. என்ன நீங்க 2 பேரும் இங்க வந்தது மாதிரி இருக்கு, நீங்க கொண்டு போட்டது தானே அப்படின்னு நம்ம வீராவை பார்த்து கேட்க நேரம் வீரா அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. என்ன மேடம், முழுசா விசாரிக்காம என் மனைவி மேலே நீங்கள் பழியை போடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மாறன் சொல்கிறாங்க. பார்க்கலாம் உங்கள் கட்டுக்கதையெல்லாம் நான் பார்த்துட்டு தானே இருக்கிறேன், நீங்கள் தான் பண்ணது அப்படின்னு அந்த இடத்துல நாசுக்கா சொல்லிக்கிட்டு போகிறாங்க. இந்த அதிகாரி வேற இவங்களை வேணும்னே யாரோ தூண்டி விட்டு எல்லாம் பண்ணது மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். நிச்சயமாக எனக்கும் டவுட் இருக்குது. கண்டிப்பாக இதில் யாரோ ஒரு ஆள் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்குது. நம்ம குடும்பத்தை பழி வாங்கிறதுக்கான சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருந்த யாரோ ஒரு ஆள் தான் இப்படி ஒரு பழியை நம்ம குடும்பத்து மேலே விளைவிக்கிறதுக்காக செய்திருக்கு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மாறன வீராவும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த மாந்தோப்புல $1 தட்டுப்படுது நம்ம மாறன் கண்ணுக்கு. அதை எடுக்கிறாங்க. பாத்தியா வீரா, இந்த டாலரை பார்த்தா ஏதோ பரிச்சயமானவங்க போட்ட டாலர் கணக்கா இருக்குது, இதை நீ எங்கேயாவது பார்த்துருக்கிறியா அப்படின்னு நம்ம வீரா கையில் கொடுக்குறாங்க. வீராவும் வாங்கி பார்த்துட்டு ஆமாம் இது எனக்கும் பார்த்தது மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல அலசி ஆராய நேரம் தான் கண்டுபிடிக்கிறாங்க. இது சூரிய கழுத்தில் கலந்த டாலர் ஆச்சு. அவன் எப்படி இங்கே வந்தா, இந்த மாந்தோப்புக்கு அவன் வந்தானா நிச்சயமாக விஜயோட உடம்ப அவன் தான் இங்கே கொண்டு போட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னாரோ. அப்போ விஜயை கொன்னது சூர்யா தானா அப்படின்னு கேட்கணும். சொல்ல முடியாது, அவன் செய்யக்கூடிய ஆளு தான். நீங்கள் எல்லாம் நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் கிடையாது. அவனை முழுசா ஆரம்பத்துலேருந்தே எனக்கு நல்லா தெரியும். அவன் பயங்கரமான ஆளு தான். அவன் எதையும் செய்துக்கிட்டு உங்கள் மேலே உருட்டி தள்ளி என்னை பழிவாங்கிறதுக்காக உங்களை பழிவாங்கலாம் இல்லையா, அவன் எதுவும் செய்யக்கூடிய ஆளு தான். அவனை ஒரு கண்ணு உஷாராக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுற. அவன் நம்ம வீட்டுக்கு நுழைஞ்ச உடனேயே கண்ணாடி திடுதுப்புன்னு கீழே விழுந்து அப்போவே எனக்கு டவுட்டு தான், இவன் ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக நடந்துச்சு. நீங்கள் தான் அவனை நம்ம கூட பிறந்த ஒரு பிறப்பு மாதிரி அப்படின்னு ஒட்டிக்கிட்டு வச்சிருக்குது. ஆனால் அவனோட குணமே இதுதான். கண்டிப்பாக இந்த விஷயத்தில் விஜயோட உடம்பை இங்கே கொண்டு போட்டு நீங்கள் தான் அவனே கொண்டுகிட்டு இந்த பழியை உங்கள் மேலெல்லாம் தூக்கி போடுறதுக்காக இப்படி பண்ணியிருப்பான் போலுக்கு. ஏன்னா அன்னைக்கு சந்திரலேகா அதிகாரிகிட்ட பேச நேரம் கூட அந்த வீடியோ எப்படி மாறிடுச்சு அப்படி இப்படின்னு உருட்டி அடிச்சான் பாத்தியா அப்படின்னு சொல்லிடுற. ஆமாம், அவனே உங்களை கோர்த்து விடுறது மாதிரி பேசினான். அப்போ அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் அனுப்பி விட்டது கூட அவனாக தான் இருக்கும். யாரு கண்டா அப்படின்னு அந்த இடத்துல சொன்னார். ஆனால் இதை இப்படியே விடக்கூடாது. அந்த சூர்யாவின் செயலை நம்ம 2 பேருமே ஆராயத்தோட
தொடங்கணும், அவன் எங்கெல்லாம் போகிறான் அப்படின்னு எல்லாம் நம்ம கவனிக்க தொடங்கணும். கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒன்று சிக்கும் அப்படின்னு வந்து நம்ம மாறன் சொல்லாங்க. ஆமாம், இந்த விஷயத்தில் நம்ம அவனை சந்தேகப்படக்கூடியது அவனுக்கே தெரியாமல் நம்ம அவனை வந்து குறி வைக்கணும் அப்படின்னு வந்து நம்ம மாறனும் மீராவும் வந்து முடிவெடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சூர்யா வந்து கிளம்பி போகிறாரு. அந்த இடத்தையே வாட்ச் பண்ணிட்டு வராங்க. அப்போ தான் சூர்யா வந்து நம்ம விஜய்கிட்ட வராங்க. விஜய்கிட்ட வந்து என்னடி ஒன்றை வச்சு காய் நகர்த்திட்டு இருக்கேன், அந்த காய் வந்து சூப்பராக தான் ஆடுது. ராமச்சந்திரனின் ஒட்டுமொத்த குடும்பமும் இப்போ நடுங்கி போய் கிடக்குது. அவங்க வந்து கொலை செய்துட்டாங்க, உன்னை நீ செத்துட்ட அப்படின்னு எல்லாருமே நம்பிட்டாங்க. அவங்க கொலைகாரி உள்ள பட்டத்தில் 3 பேரும் மருமக 3 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. உள்ளே போகிறாங்க. இந்த மாறன் நடுங்க போகிறான். ராமச்சந்திரன் குடும்பமே வந்து கொந்தளிக்க போகுது. இது எல்லாமே ஒன்னால தான் விஜி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் வந்து செத்ததாட்டே இருக்கட்டும், நான் வந்து யாருக்கும் தொந்தரப்பட மாட்டேன், எங்கேயாவது ஒரு இடத்துல போய் வந்து நான் வாழ்கிறேன், என்னை விட்டுரு சூர்யா அப்படின்னு எல்லாம் சொல்லுறதுக்கு உன்னை விடுறதுக்காக தான் நான் பிடிச்சி வச்சுருக்கேன். என்னோட ஆணி வேறே நீதான விஜி. நீ இங்கே இருக்க ஒவ்வொரு நொடியும் அந்த மரண வழியை அந்த 3 பேரும் வீரா, கண்மணி, பிருந்தா 3 பேரும் அனுபவிக்கணும். அதை நான் பார்க்கணும். என் கண்குளிரா ஒவ்வொரு நேரமும் ராமச்சந்திரன் குடும்பத்தோட வர்க்கம் வந்து அப்படியே வந்து துடிக்க நான் பார்க்கணும் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க விஜய்கிட்ட வந்து சூர்யா. இதை பார்க்குறாங்க நம்ம மாறன். அடப்பாவி, அப்போ விஜய் சாகலை, இங்கே தான் இருக்கா, நீ மறைச்சி வச்சிருக்காளா, நான் வாரேன்டா விடுடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மாறன் அப்படியே வராங்க. அடின்னு போட்டு நம்ம சூர்யாவை அடிக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஆரம்பத்துலேருந்தே உன் மேலே நல்லவையும் கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை கூட இருந்தவே பார்த்தவே நான் தான்டா. நீ ஏதோ பழிவாங்க திட்டத்தோடு தான் என் வீட்டுக்கு உன் அப்பா இறந்ததோட வந்தானே எனக்கு தெரியும். ஆனால் நான் கண்காணிச்சிட்டு தான் இருந்தேன். நான் நல்லவே நீ அப்படின்னு வந்து நான் ஒரு காலம் எண்ணலை. அது சரியாக தான் போச்சு. உன்னை கண்காணிக்க தான் இங்கே வந்தேன். நீ கூண்டோடு சிக்கிட்டேன். மொத்த கொலைபலியும் எங்கள் குடும்பத்து மேலே போட்டுடலான்னு பார்த்தியா? இப்போ விஜய் உயிரோடி தானே இருக்கா மச்சான், என்னை காப்பாற்றிடு மச்சான். உங்கள் குடும்பத்தை நான் தப்பாக நினச்சி உங்களை பழி வாங்கணும்னு வந்து இவன் என்ன உங்கள் பகடக்காயா ஆக்கிட்டான். ஏதோ வேற ஒரு உடம்பு செத்ததை கொண்டு இங்கே வந்து போட்டு அதுதான் நானே நம்ப வச்சுட்டான். ஆனால் உண்மையிலே நான் இங்கே கஷ்டப்படுறேன் மச்சான், என்னை காப்பாற்று மச்சான் அப்படின்னு வந்து விஜய் வந்து புலம்புறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சூர்யாவை கட்டு போட்டு நம்ம அதே மாதிரி வச்சுறாங்க நம்ம மாறன். அதோட பார்த்தோன்னா நம்ம விஜயை வந்து கொண்டு சந்திரலேகாட்ட கொண்டு விடுறாங்க. சந்திரலேகா வந்து துருவி விசாரிச்சுல எல்லாத்துக்குமே காரணம் அந்த சூர்யா தான் நான் சாகலை, என்னை அடைச்சி வச்சுட்டு இந்த ராமச்சந்திரன் குடும்பத்தை பழி வாங்கிறதுக்கு அப்படி ஒரு உடம்பை வந்து வாங்கி அங்கே கொண்டு போட்டு அதுதான் நான் அப்படின்னு வந்து நம்ப வச்சான். இதெல்லாம் திட்டமிட்டு பண்ண சதி, இதெல்லாம் சூர்யாவின் சதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்கங்க உண்மையை.